TNPSC preparation school book lectures. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் சாப்டர் 8 ஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் இன் தமிழ்நாடு. ஸோ இது வந்து பார்ட் 1. ஸோ இதில் வந்து நம்ம வந்து வெறும் கவர்னரோட பவர்ஸ் மட்டும் பார்ப்போம். பிகாஸ் அதுவே ஒரு 6 டைப்ஸில் வந்து கொடுத்துருக்கனால அதை மட்டும் தான் இந்த பார்ட் 1ல் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஏன் 12th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஏன் சாப்டர் 8 சூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ப்ரீவியஸாக கொஷனில் வந்து குரூப் 4 2018ல் மேட்ச் த ஃபாலோவிங்கில் இந்த மாதிரி கவர்னர், சீஃப் மினிஸ்டர், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அசம்பிளி கொடுத்துட்டு அவங்களோட ஆர்டிகல்ஸை வந்து மேப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட சோர்ஸ் வந்து சாப்டர் 8லேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த வீடியோ சீரிஸில் சாப்டர் 8 வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ சாப்டர் 8 படிச்சிங்க அப்படின்னா என்ன சிலபஸ் கவர் ஆகும்னா, யூனிட் 5 இந்தியன் பாலிட்டியில் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்ற சிலபஸ் வந்து கவர் ஆகும். ஸோ இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஸ்ட்ரக்சர், அதாவது நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனில் 22 பார்ட்ஸ் இருக்குது. அந்த 22 பார்ட்டில் பார்ட் 6ல் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஸ்ட்ரக்சரை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஓவரால் எல்லா ஸ்டேட்லேயுமே இந்த ஸ்ட்ரக்சரை மட்டும்தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இட் மீன்ஸ் எல்லா ஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் இருப்பாங்க, கவர்னர் இருப்பாங்க, அவங்களோட பவர்ஸ் எல்லாம் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ ஆர்டிகல் 152 to 237க்குள்ளே இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஸ்ட்ரக்சரை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. பட் இதில் வந்து எக்ஸெப்ஷன் என்னென்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மட்டும். பிகாஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு செப்பரேட் கான்ஸ்டியூஷன் இருக்கும் ஆர்டிகல் 370 மூலமாக. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ கவர்னர் வந்து ஸோ அக்கார்டிங் டு ஆர்டிக்கல் 153 ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே ஒரு கவர்னர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிக்கல் 153 சொல்லுது. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு மேட்ச் த ஃபாலோவிங்கில் சொல்லியிருக்காங்க பாருங்க. கவர்னருக்கு வந்து ஆர்டிக்கல் 153. ஸோ மற்ற சீஃப் மினிஸ்டர், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அசம்பிளி எல்லாம் வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு கவர்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 153 சொல்லியிருக்காங்க. பட் 1956 ஒரு அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணிவிட்டு சேம் பர்சன் ஒரு கவர்னரே வந்து 2 ஸ்டேட்டுக்கு வந்து கவர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கவர்னர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னா, உங்களுக்கு வந்து 35 வயசாக இருந்திருக்கணும், இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், அப்புறம் எந்த ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டோ ஹோல்ட் பண்ணியிருக்கக்கூடாது, ஆர்டிக்கல் 158 படி மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் ஆஃப் ஸ்டேட்லேயும் இருக்கக்கூடாது, யூனியன்லேயும் இருக்கக்கூடாது. இது வந்து கான்ஸ்டியூஷனோட குவாலிஃபிகேஷன். அது இல்லாமல் சர்க்காரியா கமிஷன் சொல்கிற குவாலிஃபிகேஷன் என்ன, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வாக் ஆஃப் லைஃப், தட் மீன்ஸ் ஏதாவது ஒரு ஃபீல்டில் வந்து ஒரு எமினென்ட்னா ஃபேமஸாக இருக்கணும். அதுக்கப்புறம் இப்போ தமிழ்நாடு கவர்னர் ஆகணும்னா தமிழ்நாடு தமிழ், தட் மீன்ஸ் நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கக்கூடாது. ஷுட் பி அ பர்சன் ஃப்ரம் அவுட் சைட் த ஸ்டேட். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இங்கே இருக்க லோக்கல் கவர்மெண்ட், லோக்கல் பாலிட்டிக்ஸில் வந்து கான்டாக்டாக இருக்கக்கூடாது, கனெக்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பாலிட்டிக்ஸில் இது பண்ணியிருக்கலாம், பட் ஷுட் நாட் பி இன் அ கிரேட் பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸோ இந்த குவாலிஃபிகேஷனில் மீட் ஆயிருந்து ஒரு மைனாரிட்டி இருந்தாங்கன்னா ஸோ அந்த மைனாரிட்டிக்கு சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டியூஷன் படி பார்த்தா கவர்னர் வந்து பிரசிடெண்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணுவார். பட் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா பிரசிடெண்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, பட் இன் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர் யார் ரெக்கமெண்ட் பண்ணுறாரோ அவங்கள தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ கவர்னருக்கு சேலரி எங்கேருந்து வருது அப்படின்னா ஸ்டேட்டோட கன்சாலிடேட்டட் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் ஓட் பண்ண மாட்டாங்க. ஸோ இட் இஸ் அ நான் ஓட்டபிள் பார்ட். ஸோ அதுலேருந்து வந்து கவர்னருக்கு வந்து சேலரிஸ் போகும். ஸோ என்ன பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஃபைனான்ஷியல், ஜுடிஷியல், டிஸ்கிரிஷனரி, மிஸ்செல்னியஸ். ஸோ இதெல்லாமே ஒவ்வொன்றும் தனித்தனி ஸ்லைடில் வந்து பார்க்குறோம். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் பவர் அப்படின்னா என்னென்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டோட எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்ஸ் எல்லாமே கவர்னரோட நேமில் தான் வந்து எடுக்க முடியும். அதே மாதிரி கவர்னர் தான் வந்து சீஃப் மினிஸ்டர், மற்ற மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து ஆஃபீஸை ஹோல்ட் பண்ணிக்கிறதே டியூரிங் த ப்ளஷர் ஆஃப் கவர்னர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சீஃப் மினிஸ்டர் மற்ற மினிஸ்டர்ஸ் இல்லாமல் அட்வொகேட் ஜெனரல், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர்ஸ், அப்புறம் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட சேர்மன் அண்ட் மெம்பர், இவங்க எல்லாத்தையுமே வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். அட்வொகேட் ஜெனரல் அப்பாயிண்ட் பண்ணும்போது அவருக்கு எவ்வளோ சேலரி அப்படின்றதும் வந்து டிட்டர்மைன் பண்ணுவார். ஸோ ஹோல்ட் ஆஃபீஸ் டியூரிங் ஹிஸ் ப்ளஷர், அது ஓகே தான். நெக்ஸ்ட் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனரையும் இவர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஸோ ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணும்போது அவர் எவ்வளோ நாள் இருக்கணும், அவரோட டென்யூர் அண்ட் கண்டிஷன் ஆஃப் சர்வீஸையும் டிட்டர்மைன் பண்ணுவார். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ நம்ம TNPSC இருக்குல்ல, ஸோ அதை ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ அவங்களோட சேர்மன் அண்ட் மெம்பர்ஸையும் வந்து கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. பட் பிரசிடென்ட் தான் ரிமூவ் பண்ண முடியும் அவங்கள, ஈவன் தோ வந்து கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணாலும். நெக்ஸ்ட்டு வந்து
இவர் வந்து சீஃப் மினிஸ்டர் கிட்ட என்ன வேணால் கேட்கலாம். எந்த இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்டை வந்து கவர்ன் பண்ணுறதோ இல்லை லெஜிஸ்லேஷனுக்கான ப்ரப்போசலோ எது வேணால் சீஃப் மினிஸ்டர் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷனை கேட்கலாம். ஸோ இது வந்து டிஸ்கிரிஷனரி பவர்லேயும் சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை பற்றி கன்சிடர் பண்ணுறதுக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் கிட்ட வந்து பேசலாம். நெக்ஸ்ட்டு வந்து அவரோட பேரில் பண்ணுற எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் ரூல்ஸ் மேக் பண்ணலாம். இந்த மேனரில் தான் நீங்கள் ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து கன்வீனியன்ட் ட்ரான்சாக்ஷன் ஆஃப் பிஸ்னஸ், அதாவது கவர்மெண்ட்டோட பிஸ்னஸை கன்வீனியண்ட்டாக ரன் பண்ணுறதுக்கு இவர் வந்து ரூல்ஸ் மேக் பண்ணலாம். அது இல்லாமல் அண்டர் ஆர்டிகல் 356 மூலமாக பிரசிடென்ட் ரூல் வந்து இம்போஸ் பண்ணலாம். அந்த பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் பண்ணுறதுக்கு கவர்னர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து டிஸ்கிரிஷனரி பவர்லேயும் உங்களுக்கு வந்து வரும். நெக்ஸ்ட்டு வந்து லெஜிஸ்லேட்டிவ் பவர். லெஜிஸ்லேட்டிவ் பவர் அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை சமான் பண்ணுறதுக்கு, ப்ரொராக் பண்ணுறதுக்கு, டிசால்வ் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. சமான் அப்படின்னா செஷனை வந்து சமான் பண்ணுவாங்க. ப்ரொராக்னா செஷனை வந்து முடிக்கிறது. செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சமான், அதாவது இன்வைட் அனுப்புறது. ப்ரொராக்னா அந்த செஷன் கம்ப்ளீட் ஆகுறதுக்கு 3 செஷன் இருக்கும். வின்டர் செஷன், சம்மர் செஷன், மான்சூன் செஷன். அதே மாதிரி டிசால்வ் அப்படின்னா கம்ப்ளீட்டாக இப்போ இருக்க 17th லோக்சபா அசம்பிளி இருக்குது அப்படின்னா அந்த லோக்சபா அசம்பிளியை டிசால்வ் பண்ணுறது. அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோ எத்தனாவது அசம்பிளியோ அந்த அசம்பிளியை கம்ப்ளீட்டாக டிசால்வ் பண்ணிட்டு புது அசம்பிளியை வந்து வர வைக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு எலெக்ஷன் முடிஞ்சு ஃபஸ்ட்டு செஷன் ஆரம்பிக்கும் போதும் ஒவ்வொரு வருஷத்தோட ஃபஸ்ட்டு செஷனுக்கையும் அட்ரஸ் பண்ணுவார். அதுவும் லெஜிஸ்லேட்டிவ் பவரில் தான் வரும். அதே மாதிரி ஏதாச்சும் பெண்டிங் பில் வந்து ஹவுஸில் இருந்துச்சு அப்படின்னா மெசேஜ் அனுப்புவார். ஸோ தட் அதை வந்து ஏன் டிலேயில் இருக்குது, ஏன் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஸ்பீக்கர் அண்ட் டெப்யூட்டி ஸ்பீக்கர் வந்து இல்லை அப்படின்னா எந்த எம்எல்ஏ வேணால் இவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம் அந்த அந்த செஷனை வந்து ப்ரிசைட் பண்ணுறதுக்காக. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு 1/6 மெம்பர்ஸை வந்து நாமினேட் பண்ணலாம். பட் தமிழ்நாடு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து 1996 அபாலிஷ் பண்ணனால ஸோ அந்த பவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு ஒரு மெம்பரை வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம் ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியிலேருந்து. நெக்ஸ்ட்டு வந்து இப்போது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட மெம்பர்ஸை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கு ஏதாச்சும் டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா ஸோ இவர் வந்து கன்சல்ட் பண்ணுவாங்க. எலெக்ஷன் கமிஷனர் கன்சல்ட் பண்ணிட்டு டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆர்டரை வந்து கொடுக்கறது. நெக்ஸ்ட்டு வந்து லெஜிஸ்லேச்சரில் பாஸ் பண்ணுற எல்லா பில்லுமே ஆக்டாக மாறணும் அப்படின்னா பிரசிடெண்ட்டோட அசென்ட் வேணும். அதே மாதிரி அது வந்து லோக்சபாவில். அதே ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் அப்படின்னா கவர்னரோட அசென்ட் வந்து வேணும். ஸோ அப்படி பாஸ் ஆகிற பில்லை வந்து எய்தர் கவர்னர் வந்து அசென்ட் கொடுக்கலாம், இல்லைனா அந்த வித்ஹோல்ட் பண்ணியிருக்கலாம், இல்லைனா திரும்ப பில்லை வந்து ஹவுஸ்க்கே பாஸ் பண்ணலாம் ரீகன்சிடர் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து ரிசர்வ்ஸ் பில், அதாவது சில பில் வந்து ஹைகோர்ட் அஸ் அ இன்ஸ்டிடியூஷன் அந்த இன்ஸ்டிடியூஷனை பாதிக்கிற மாதிரி ஏதாச்சும் பில் இருந்துச்சு, பில் பாஸ் பண்ணுறாங்க ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் அப்படின்னா அந்த மாதிரி பில்லை வந்து அசென்ட் கொடுக்காம ரிசர்வ் பண்ணுவார் பிரசிடெண்ட்டோட கன்சிடரேஷனுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து ஆர்டினன்ஸை வந்து ப்ரொமல்கேட் பண்ணுவார் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து செஷனில் இல்லாத போது அக்கார்டிங் டு ஆர்டிகல் 2 and 3 மூலமாக அந்த ஆர்டினன்ஸை வந்து வித்தின் 6 monthக்குள்ளே வந்து அப்ரூவ் பண்ணணும். அப்புறம் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் முன்னாடி சில ரிப்போர்ட்ஸை வந்து சப்மிட் பண்ணுவார். ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷனோட ரிப்போர்ட்டு, ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட ரிப்போர்ட்டு, கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரலோட ரிப்போர்ட்டு, இது எல்லாத்தையுமே. நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனான்ஷியல் பவர். ஸோ ஃபினான்ஷியல் பவர் வந்து லெஜிஸ்லேச்சரில் வந்து ஸ்டேட் பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணாங்களா அப்படின்னு செக் பண்ணணும். அப்புறம் வந்து மணி பில்ஸை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இவரோட அப்ரூவல் இருந்தால் தான் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. அதாவது சில கிராண்ட் வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இவரோட ரெக்கமெண்டேஷன் மூலமாக தான் வந்து கிராண்ட்டை வந்து டிமாண்டே பண்ண முடியும். அதுக்கப்புறம் அதாவது இந்த இதுக்கு அமௌண்ட் அப்படின்னு பாஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணாத எக்ஸ்பெண்டிச்சர் வந்து வரும்போது ஸ்டேட் கண்டின்ஜென்சி ஃபண்ட்லேருந்து எடுத்துப்பாங்க. ஸோ அதுக்கு மேக் பண்ணோன்னா கவர்னரோட பர்மிஷன் வந்து வேணும்.
நெக்ஸ்ட் ஒவ்வொரு 5 இயர்ஸுக்கும் வந்து ஃபைனான்ஸ் கமிஷனை வந்து கான்ஸ்டியூட் பண்ணுவார். இது வந்து சென்ட்ரல்லையும் நடக்கும், ஸ்டேட்லேயும் நடக்கும். ஸ்டேட்டில் நடக்கிறது எதுக்குன்னா பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டியோட ஃபினான்ஷியல் பொசிஷனை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து ஜுடிஷியல் பவர். ஜுடிஷியல் பவரில் வந்து பர்டன், ரெப்ரிவ், ரெமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்டனா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பனிஷ்மெண்ட்லேருந்து விடுதலை கொடுக்கறது. ரெமிஷன் அப்படின்னா கொஞ்சம் வந்து கம்மி பண்ணுறது. ரெப்ரிவ் அப்படின்னா சென்டென்ஸ், அதாவது வித்தியாசம் என்ன இருக்கும் அப்படின்னா 10 இயர்ஸ் ஆஃப் சென்டென்ஸை 5 இயர்ஸ் ஆஃப் சென்டென்ஸை ரெடியூஸ் பண்ணுறது ஒன்றும், டெத் சென்டென்ஸ்லேருந்து லைஃப் சென்டென்ஸ் மாற்றுறது ஒன்று. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது இருக்குது. இதுக்கு பேர் வந்து பார்டன், ரெப்ரிவ், ரெமிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கவர்னரோட பவரும் பிரசிடெண்ட்டோட பவரும் வித்தியாசம் என்னென்னா, பிரசிடெண்ட் வந்து டெத் சென்டென்ஸை பார்டன் பண்ணலாம், பட் கவர்னரால் முடியாது. அதே மாதிரி சில கோர்ட் மார்ஷல் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டில் வர சென்டென்ஸை பர்டன் பண்ணலாம் பிரசிடெண்ட், பட் வந்து கவர்னர் வந்து கோர்ட் மார்ஷலோட பனிஷ்மெண்ட்டை வந்து இது பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து கவர்னரை கன்சல்ட் பண்ணுவாங்க அந்தந்த ஹைகோர்ட்டோட ஜட்ஜஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு, அவங்களோட ப்ரொமோஷனுக்கு வந்து கவர்னர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார் இன் கன்சல்டேஷன் வித் ஹைகோர்ட்டு. அதுக்கப்புறம் வேறு யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, ஜுடிஷியல் சர்வீசஸில் இருக்க பர்சன்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு இன் கன்சல்டேஷன் வித் ஹைகோர்ட் அண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் வந்து முன்னாடி கொஞ்சம் நிறைய டிஸ்கிரிஷனரி பவரை முன்னாடியே பார்த்துருப்போம், அது வந்து ரிப்பீட் ஆகிருக்கும் இங்கே. ஸோ சில பில்லை வந்து பிரசிடெண்ட்டோட கன்சிடரேஷனுக்காக ரிசர்வ் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் பிரசிடெண்ட் ரூல் சொன்னோம், அண்டர் ஆர்டிகல் 356 மூலமாக பிரசிடெண்ட் ரூலை வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரிகார்டிங் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் மேட்டர்ஸ்க்கு ரிகார்டிங் அந்த இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் மினிஸ்டர் கிட்ட கேட்கலாம். அதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சு கிளியர் கட்டாக எந்த மெஜாரிட்டியும் இல்லை அப்படின்னும் போது எந்த லீடரை வேணால் கூப்பிட்டு மினிஸ்ட்ரியை வந்து ஃபார்ம் பண்ண வைக்கலாம். அதே மாதிரி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து அவங்களோட கான்ஃபிடென்ஸை ப்ரூவ் பண்ணலன்னா அவங்கள டிஸ்மிஸ் பண்ணலாம். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் டிசால்வ் பண்ணலாம் அவங்க வந்து மெஜாரிட்டியை லூஸ் பண்ணிட்டாங்கன்னா. நெக்ஸ்ட் கடைசி லாஸ்ட் பவர் மிஸ்செலேனியஸ் பவர். ஸோ இதில் என்ன அப்படின்னா, ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட ஆனுவல் ரிப்போர்ட்டை வந்து ரிசீவ் பண்ணுவார். அந்த வாங்கின ரிப்போர்ட்டை வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் முன்னாடி வச்சு டிஸ்கஷனுக்கு வைப்பார். அதே மாதிரி ஆடிட்டர் ஜெனரலோட ரிப்போர்ட்டும் வாங்குவார். ஸோ அந்த ஆடிட்டர் ஜெனரல் ரிப்போர்ட்டில் என்னென்ன இருக்குன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே இருக்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இருக்கும். ஸோ அதையுமே வந்து டிஸ்கஷனுக்கு வந்து சப்மிட் பண்ணுவார். ஸோ இந்த வீடியோ சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.